कहते मैं बाहर घास पे आके बैठ गया। इस दौरान उन्होंने देखा कि एक आदमी उनके पास आकर उनके डॉक्टर के पास आया और डॉक्टर के कंधों को थपथपाया और कहा कि परेशान ना हो, सब ठीक हो जाएगा, इसको कुछ नहीं होगा। तो डॉक्टर ने दोबारा इस की तरफ देखा तो वो वहां पे कोई नहीं था, कोई मौजूद नहीं था। ये पैगाम दे के दीन अहमद का जो आज सालार है, तीर हाथों में उसके न तलवार है। साथ फौजों की कोई न यलगार है, इब्न मंसूर की एक ललकार है। दीन अहमद का जो आज सालार है, तीर हाथों में उसके न तलवार है। साथ फौजों की कोई न यलगार है, इब्न मंसूर की एक ललकार है। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இக்காலத்தின் இமாமாகிய ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஆகிய சையதுனா ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 5வது கலீஃபாவாக இருக்கக்கூடிய சையதுனா ஹஜ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் சாஹிப் அய்துல்லாஹு தாலா பின் அஸ்ல் அசீஸ் அவர்கள் இறைவனால் நியமிக்கப்பட்ட கலீஃபாவாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு மகத்தான அடையாளமாக ஒரு நோய்வாய்ப்பட்ட அஹ்மதியின் விஷயத்தில் அன்னாருடைய துவா எப்படி அற்புதமாக செயல்பட்டது என்பதனை அன்னாருடைய பிரைவேட் செக்ரட்டரி ஆகிய முனீர் அஹ்மத் ஜாவேத் சாஹிப் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஜெர்மனியில் இன்னொரு சகோதரர் இருக்கிறார். அவர் பெயர் சனோரி சாஹிப் ஆகும். அவர் ஒரு சம்பவம் குறித்து எழுதியுள்ளார். நான் 2010 நோயுற்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். பிறகு பல்வேறு பரிசோதனைகள் இதன் காரணத்தை கண்டறிவதற்காக செய்யப்பட்டன. அதில் என்னுடைய இதயத்தின் வால்வு கூட சேதமடைந்திருப்பது தெரிய வந்தது. அதனால்தான் என்னுடைய நுரையீரலில் நீர் தங்கியிருந்தது. அந்த வால்வில் சில கிருமிகளும் இருந்தன. அதற்கு உடனே சிகிச்சை அளித்தாக வேண்டும் என்று டாக்டர்கள் கூறினார்கள். நம்ம சகோதரர் கூறுகிறார், நான் அவசர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டேன். அவர்கள் எனக்கு சில மருந்து தருவார்கள். அவை அந்த கிருமிகளை கொன்றுவிடும் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த மருந்து வேலை செய்யவில்லை. என்னுடைய இதயம் தொடர்ந்து பலவீனம் அடைந்து கொண்டே சென்றது. இறுதியில் டாக்டர்கள் எனக்கு ஆபரேஷன் செய்ய முடிவு செய்தார்கள். நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு அறுவை சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டேன். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆபரேஷனுக்கு பிறகு எனக்கு நினைவு திரும்பிய பொழுது என்னுடைய ஆபரேஷன் வெற்றிகரமாக நடந்துவிட்டது என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆபரேஷன் நடந்து சில நாட்களுக்கு பிறகு எனக்கு ஆபரேஷன் செய்த டாக்டர் என்னுடைய வார்டில் என்னை பார்க்க வந்தார். நமது அஹ்மதி சகோதரர் கூறுகிறார், அந்த நேரத்தில், அதாவது அந்த டாக்டர் பார்க்க வந்த நேரத்தில் என்னுடன் சேர்த்து அந்த வார்டில் இன்னும் 3 இதர ஜெர்மன் பேஷண்ட்களும் இருந்தார்கள், நோயாளிகளும் இருந்தார்கள். அந்த டாக்டர் என்னிடம் ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்டார். அவர் என்னை பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டார். நான் அவரிடம் என்னுடைய பெயரை கூறினேன். டாக்டர் கூறினார், எனக்கு தான் உங்களுடைய பெயர் தெரியுமே என்று சொல்லிவிட்டு நமது சகோதரர் கூறுகிறார், பிறகு அந்த டாக்டர் என்னிடம் சில விஷயங்களை கூறினார். அவை என் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டன. இப்பொழுது அந்த அஹ்மதி சகோதரர் அந்த டாக்டர் அந்த ஆபரேஷன் நாளில் என்ன நடந்தது என்று கூறியதை நமக்கு குறிப்பிடுகிறார். அந்த டாக்டரை என்ன விளக்கினாரோ அதை அவர் கூறுகிறார். அந்த ஆபரேஷன் தினத்தன்று அந்த டாக்டர் உடல் நலம் இல்லாமல் இருந்திருக்கிறார். எனக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு நான் ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டேன். ஆனால் டாக்டரோ அன்றைய தினம் உடல் நலம் இல்லாமல் இருந்திருக்கிறார். இந்த பேஷண்ட் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார், அவருக்கு ஆபரேஷன் செய்தாக வேண்டும். ஆனால் ஆபரேஷன் செய்ய வேண்டிய டாக்டரோ அன்று ஆபரேஷன் செய்ய விரும்பவில்லை. ஆனால் அவர் ஆபரேஷன் தியேட்டருக்கும் எடுத்து செல்லப்பட்டு விட்டார். அந்த டாக்டரோ கவலையடைந்து பதட்டமாக இருந்திருக்கிறார். அவருக்கு அன்று ஆபரேஷன் செய்ய வேண்டியதும் அவசியமாக இருந்துள்ளது. டாக்டர் குறிப்பிடுகிறார், எல்லா முயற்சிகள் செய்த பிறகும் அவரால் அன்று ஆபரேஷன் செய்வது இயலாத ஒன்றாகவே இருந்தது. எனவே அவர் நினைத்தார், நான் சற்று தூய்மையான காற்றில் வெளியே செல்ல வேண்டும். அப்படி சென்றால் எனக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும், மேலும் ஆபரேஷன் செய்வதற்கும் சௌகரியமாக இருக்கும் என்று டாக்டர் எண்ணியிருக்கிறார். அவ்வாறே வெளியே சென்று புல்வெளியில் அமர்ந்திருக்கிறார். அந்த டாக்டர் அங்கு அமர்ந்திருக்கும் பொழுது அவர் ஒரு மனிதரை கண்டார். அவர் தோளில் தட்டி கூறினார், கவலைப்படாதீர்கள், அனைத்தும் சரியாகிவிடும்.
அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்றும் ஆகாது. शख्स था क्या उसकी कोई பிறகு மீண்டும் திரும்பி டாக்டர் பார்த்தார். जवाब ஆனால் அங்கு யாருமே இல்லை. फिर डॉक्टर அவருடைய தோள்களில் தட்டி இந்த தூது செய்தியை கொடுத்த பிறகு அந்த மனிதர் சென்று விட்டார். हो गए அந்த டாக்டருடைய தோளில் தட்டி இந்த தூது செய்தியை கொடுத்த பிறகு அந்த மனிதர் சென்று விட்டார். तो खाक அவரை மீண்டும் பார்க்க முடியவில்லை. दूर की तस्वीर जो थी அந்த டாக்டரால் அவரிடம் பேசி அந்த மனிதரை மீண்டும் பார்க்கவே முடியவில்லை. तो डॉक्टर அவர் எங்கு சென்று விட்டார் என்று டாக்டரும் ஆச்சரியமடைந்திருக்கிறார். क्योंकि ये तो वही शख्स பிறகு அந்த டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்திருக்கிறார். அந்த ஆபரேஷனை செய்தார். அது வெற்றிகரமாக முடிந்தது. அல்ஹம்துலில்லாஹ். ने कहा कि मैं इसी वजह से இவ்வாறு டாக்டர் கூறியவுடன் वो कौन था நமது அஹ்மதி சகோதரர் கேட்டுள்ளார், मेरी जिंदगी में ऐसा वाकया உங்கள் தோளில் தட்டி அந்த மனிதருக்கு தாடி இருந்ததா? के साथ कमरे में मौजूद बाकी लोग भी हैरान நம்முடைய அஹ்மதி சகோதரர் இந்த கேள்வியை டாக்டரிடம் கேட்டார். நீங்கள் பார்த்தீர்களே அந்த மனிதர், அவருக்கு தாடி இருந்ததா? டாக்டர் ஆமாம் என்று கூறினார். होता है कि மீண்டும் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்து விட்டது. हमारा ईमान है कि जब हम அந்த அறையில் இருந்த மற்ற மக்களும் இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். मार देता है நான் அந்த டாக்டருக்கு நமது நேசத்திற்குரிய होती हैं ஹுசூர் அய்யதுல்லாஹ் தஆலா பின் அஸ்ல் அசீஸ் அவர்களுடைய देता படத்தை என்னுடைய மொபைலில் இருந்து காட்டினேன். खैर वफियत के साथ அந்த டாக்டர் கேட்டார், நீங்கள் எங்கிருந்து இந்த புகைப்படத்தை பெற்றீர்கள்? ஏனென்றால் இதே மனிதர் தான் என்னை ஆறுதல் படுத்தி என்னை அறுவை சிகிச்சைக்கு செல்லுமாறு கூறினார். எதுவும் நடக்காது என்றும் கூறினார். மேலும் அதனால் தான் நான் உங்களை கேட்கின்றேன், நீங்கள் யார் என்று. ஏனென்றால் இத்தகைய ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நடந்ததில்லை. அந்த அறையில் இருந்த எல்லா மக்களும் அந்த டாக்டர் உட்பட மிகவும் ஆச்சரியமடைந்து விட்டார்கள். டாக்டர் கேட்டார், உங்களுக்காக இவ்வளவு அக்கறைப்படக்கூடிய இந்த மனிதர் யார்? பிறகு நமது சகோதரர் கூறுகிறார், நான் அந்த டாக்டரிடம் கூறினேன், நாங்கள் இந்த விஷயத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதாவது நீங்கள் பார்த்த அன்னார் எங்களுடைய கலிஃபத்துல் மசீஹ் ஆவார்கள். அல்லாஹ் அன்னாருடைய உதவியாளனாக இருப்பானாக. மேலும் எங்களுக்கு மிகவும் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் அன்னாருக்கு பிரார்த்தனைகளுக்காக கடிதம் எழுதும் பொழுது பிறகு அல்லாஹ் தானே அனைத்தையும் பார்த்து கொள்கிறான். நம்முடைய எஜமானரின் துவாக்கள் நம்முடன் உள்ளன. மேலும் அந்த துவாக்கள் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்னை தனியாக விட்டு விடுவான் என்பது சாத்தியமற்றதாகும். 2 மாதங்கள் ஆஸ்பத்திரியில் கழித்த பிறகு அந்த சகோதரர் வீட்டிற்கு நலமுடன் திரும்பினார். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது இறைவனின் அடியார்களின் பதவியை அறிந்து கொள்வதற்கான முதன்மையான அடையாளங்களில் ஒன்றாகும் என்பதனை மனதில் கொள்ளுங்கள். பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது இறைவனின் அடியார்களின் பதவியை அறிந்து கொள்வதற்கான முதன்மையான அடையாளங்களில் ஒன்றாகும் என்பதனை மனதில் கொள்ளுங்கள். உண்மையில் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவது போன்று வேறு எந்த அடையாளமும் இல்லை. ஏனெனில் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது ஒரு தாழ்மையான மனிதர் அல்லாஹ்வின் அரசவையில் மரியாதை மற்றும் கண்ணியத்தை பெற்றுவிட்டார் என்பதனை நிரூபிக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. சில சமயங்களில் மகிமை மற்றும் கௌரவம் கொண்ட இறைவன் அவனது சொந்த விருப்பத்தை பின்பற்றுகிறான். இருப்பினும் அவர்களின் பிரார்த்தனைகள் மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் பெரும் முன்னுரிமையுடன் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்பது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் தனித்துவமான அடையாளம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில் அவர்களுடன் யாரும் போட்டி போடவே முடியாது. ஹக்கீகத்துல் வஹி ஆங்கில பதிப்பு பக்கம் 403 138வது இறை அடையாளத்தின் கீழ் அன்னார் இவ்வாறு எழுதுகிறார்கள். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. हाथों में उसके न तलवार है, 7 फौजों की कोई न यलगार है, इब्न मंसूर की एक ललकार है.